12th Business Max Chapter 2 Exercise 2.1 Question number 1 Integrate root of 3x plus 5 with respect to x. முதல்ல I is equal to integral root of 3x plus 5 integral வந்தால் ஒரு dx சேர்த்துக்கணும். ரூட்டுன்னா என்னென்னா பவர் 1/2ன்னு போட்டுக்கலாம். இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன ஆகணும், பவரில் இருக்கிறதோட ஒரு 1 ஆட் பண்ணணும். 1/2 + 1 அந்த பவரில் என்ன எழுதியிருக்கோமோ அது அப்படியே கீழே ஒரு தடவை 1/2 + 1. அடுத்தது இங்கே பவரில் இருக்கிறதோட இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு. உள்ளார இருக்கிறதுல 3xஐ டிஃபரன்சியேஷன் பண்ணால் ஒரு 3 வரும். அந்த 3ஐ கீழே எழுதிக்கிறோம் ப்ளஸ் சி. இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 3x + 5 பவர் 1 + 1/2ங்கிறது 3/2. அதே தான் கீழே 3/2 × 3 / 3 3 9 அப்படியே இருக்கட்டும். இந்த 2ங்கிறது ரெசிப்ரோக்கல் இருக்கும்போது மேலே வந்துடும். 2/9 3x + 5 பவர் 3/2 + c அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். Question 2. Integrate 9x² minus 4/x² whole square with respect to x. I is equal to integral ஒரு dx ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். Integral a minus b whole square. முதல்ல a ஸ்கொயர்னா 81x⁴ minus 2 4 8 8 9 72 x² into 1/x² plus இதனுடைய ஸ்கொயர் என்ன வரும்னா 4² 16 x² ஸ்கொயர் x⁴ into dx. இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். இன்டகரல் 81x⁴ dx மைனஸ் இன்டகரல் 72 x² கேன்சல் ஆகிடும், 72 மட்டும்தான் இருக்கும் இன்ட்டு dx ப்ளஸ் இன்டகரல் 16/x⁴ dx. 81 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துரும் x⁴ dx, 72 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துறோம் dx, 16 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துறோம். 1/x⁴ மேலே கொண்டு வந்துட்டால் x⁻⁻4 dx. 81 x⁴ இன்டகிரேஷன் x⁵/5 மைனஸ் 72 இன்டகரல் dx அப்படிங்கிறது x ப்ளஸ் 16 x⁻⁻4 + 1/-4 + 1 ப்ளஸ் ஒரு c சேர்த்துக்கிறோம். 81/5 x⁵ 72x -4 + 1 -3 வரும். அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 16 x⁻⁻3/3 + c. 81/5 x⁵ minus 72x minus 16/3 x⁻⁻3 கீழே கொண்டு வந்தால் x⁻ + 3ன்னு வந்துடும் ப்ளஸ் c. அவ்வளோதான். Question number 3. Question number 3. Integrate 3 + x 2 - 5x with respect to x. I is equal to அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். நார்மலாக மல்டிப்ளை பண்ணிப்போம். முதல்ல 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 2 6 3 5 15x ப்ளஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா 2x - 5x² இன்ட்டு dx 6 15xல் 2x சப் பண்ணிட்டோம்னா 13x minus 5x² dx. தனித்தனியாக பிரிச்சிடணும். 6 dx மைனஸ் இன்டகரல் 13x dx மைனஸ் இன்டகரல் 5x² dx. 3 இன்டகரலாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். கான்ஸ்டன்ட் 6 வெளில எடுத்துடுறோம். இன்டகரல் dxக்கு என்ன ஆன்சர்னா x மைனஸ் 13 வெளில எடுத்துடுறோம்.
இன்டகரல் எக்ஸ் டிஎக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. 5 கான்ஸ்டன்ட்டு வெளில எடுத்துடுறோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும்னா எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சி. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 4. I is equal to integral root x into x power 3 minus 2x plus 3 dx. root x என்ன செய்யணும்? x power 1 by 2 into x cube 2x plus 3 dx. 1 by 2 உள்ளார கொண்டு போகிறோம். x power 1 by 2 x power 3 minus 2x x power 1 by 2 plus 3 x power 1 by 2 into dx. x ஓட பவரில் 1 by 2 plus 3 ரெண்டுத்தையும் பவரை ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் 2x பவர் 1 plus 1 by 2 3x பவர் 1 by 2 dx. பவரை ஆட் பண்ணோம்னா 3 plus 1 by 2ங்கிறது 2 3 6 plus 1 7 by 2 minus 2x power 1 plus 1 by 2ங்கிறது 3 by 2 plus 3x power 1 by 2 dx. இன்டகிரேஷன் பண்ணோம்னா x பவர் 7 by 2 ஓட ஒரு 1 ஆட் பண்ணுறோம் பை 7 by 2 ஓட ஒரு 1 ஆட் பண்ணுறோம் மைனஸ் 2 x பவர் 3 by 2 ஓட ஒரு 1 ஆட் பண்ணுறோம் பை 3 by 2 plus 1 3 x பவர் 1 by 2 இருக்குது. 1 by 2 ஓட 1 ஆட் பண்ணி பை 1 by 2 plus 1 கடைசியாக ஒரு c. இதை சுருக்கணும்னா x பவர் 2 1 2 2 plus 7 9 9 by 2 பை அதே தான் வரும் 9 by 2 மைனஸ் 2x பவர் 2 1 2 2 plus 3 5 5 by 2ன்னு வரும். கீழேயும் 5 by 2 தான் ப்ளஸ் 3 x பவர் 1 by 2 1 ஆட் பண்ணோம்னா 3 by 2 கீழேயும் 3 by 2 ப்ளஸ் c. இது ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப 2 by 9 ஆயிரும். 2 by 9 x பவர் 9 by 2 மைனஸ் இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப 2 மேலே வரும். ஏற்கனவே ஒரு 2 இருக்கா 4 by x பவர் 5 by 2 ப்ளஸ் 3 3 கேன்சல் ஆகிடும். ரெசிப்ரோக்கல் மேலே 2 வந்துடும். 2x பவர் 3 by 2 ப்ளஸ் c. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 5. இன்டகரல் 8x ப்ளஸ் 13 பை ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 7ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐ ஈக்குவல்னு கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கிறோம். இதில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் என்னென்னா இன்டகரல் டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும் 4x ப்ளஸ் 7 அப்படியே இருக்கட்டும். மேலே மட்டும் 8x ப்ளஸ் 13 இருக்குல்ல அதை 14ன்னு மாற்றிக்கிட்டு ஒரு மைனஸ் 1 சேர்த்துப்போம். ஏன்னா 14 மைனஸ் 1 13 வந்துடும். இன்டகரல் ரெண்டு இன்டகரலாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். 8x ப்ளஸ் 14 பை இந்த ரூட் ஆஃப் டினாமினேட்டர் அப்படியே எழுதிடும் 4x ப்ளஸ் 7 dx மைனஸ் இன்டகரல் 1 பை ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 7 dx. ரெண்டு இன்டகரலாக பிரித்தாச்சு. சீக்குவல் டு இதுலேருந்து ஒரு 2 காமனாக வெளியில் எடுத்துருவோம். 2 வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் 4x ப்ளஸ் 7 பை ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 7 dx மைனஸ் இன்டகரல் 1 பை 4x ப்ளஸ் 7 இதனுடைய பவரில் 1 by 2ன்னு இருக்கும். ரூட்டுக்கு பதிலாக 1 by 2 சீக்குவல் டு 2 இன்டகரல் எக்ஸுங்கிறத ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு எழுதுவோம்ல அது மாதிரி 4x ப்ளஸ் 7 ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 7 ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 7 ரெண்டு தடவை எழுதுவோம். ஒரு தடவைக்கும் கீழே இருக்கிறதும் கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் மேலே வந்து ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 7 இருக்கும். மைனஸ் இன்டகரல் இதை மேலே கொண்டு வந்துடும். 4x ப்ளஸ் 7ஓட பவரில் 1 by 2ங்கிறது மைனஸ் ஆகிடும். இப்போ இதுலேயும் வந்து இன்டகரல் 4x ப்ளஸ் 7 பவர் ப்ளஸ் 1 by 2 dx. இது வந்து 4x ப்ளஸ் 7 பவர் மைனஸ் 1 by 2 dx. இன்டகிரேஷன் செய்யும்போது
4x plus 7 power 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1. அடுத்தது உள்ளார இருக்கிற 4xக்கு ஒரு 4 வரும், அதை எழுதிக்கிறோம். மைனஸ் இதுக்கும் அதே போல் 4x plus 7 பவர் மைனஸ் 1 by 2ஓட ஒரு 1 ஆட் பண்ணுறோம், கீழே அதையே எழுதிடுறோம். இங்கேயும் அதே போல் 4xக்கு ஒரு 4 வரும் ப்ளஸ் சி 2 4x plus 7 1 by 2 plus 1 3 by 2 by இதுவும் 3 by 2 தான் வரும் into 4 minus 4x plus 7 1ல் 1 by 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸு ப்ளஸ் 1 by 2 வரும். அதே தான் கீழையும் ப்ளஸ் 1 by 2 into 4 ப்ளஸ் சி. இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கணும்னா 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணோம்னா இங்கே என்ன வரும், 2 வரும். இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணால் 2 கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது இந்த டேர்மும் பை 3யும் இருக்கும், பை 3. இந்த 4x plus 7 4x plus 7 பவர் 3 by 2 by 3. இங்கே அதே போல் 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணோம்னா பேலன்ஸு 2 இருக்கும். மேலே அப்படியே 1 by 2ங்கிறதுனால இதை எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 4x plus 7 எழுதலாம் ப்ளஸ் சி. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 6. 1 by root of x plus 1 plus x minus 1 integrate with respect to x. முதல்ல இதை எடுத்து எழுதிப்போம். equal to 1 by அப்படியே ஒரு தடவை எழுதிக்கிறோம், x plus 1 plus root of x minus 1 into இதுக்கு காஞ்சிகேட். காஞ்சிகேட்டுங்கிறது என்னென்னா இங்கே கீழே வந்து இந்த இடத்துல ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இப்போ மைனஸ் போடணும். ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. மேலே என்ன எழுதணுமோ அதையே திருப்பி இன்னொரு தடவை கீழையும் எழுதிடுறோம். இதுதான் காஞ்சிகேட். ரெண்டு உறுப்பும் ஒரே உறுப்பு, அதனால் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டுனா பழையபடி இந்த ஆன்சரே வந்துடும், மதிப்பு மாறாது. இப்போ பெருக்கிறப்ப என்ன ஆகும்னா 1ஆல் மேலே இருக்கிறத பெருக்கும்போது அப்படியே வந்துடும். ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 நியூமரேட்டரில் அப்படியே இருக்கும். கீழே வந்து ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ஓட ஸ்கொயர். அப்போ என்ன ஆகிடும், ஸ்கொயருங்கிறப்ப ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும், வெறும் எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் வரும். மைனஸ் இதனுடைய ஸ்கொயர், ரூட்டு போயிடும், வெறும் எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் வரும். எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் உள்ளார போனால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும், 1 ப்ளஸ் 1 2ன்னு இருக்கும். மேலே எக்ஸ் ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 2. இதுதான் இதனுடைய மதிப்பு. இதுக்கு தான் இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். I is equal to integral root of x plus 1 minus root of x minus 1 by 2 dx. இதில் இந்த by 2 காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துரும். ரெண்டு இன்டகரலாக பிடிச்சிரும். இன்டகரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 dx அப்புறம் மைனஸ் இன்டகரல் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 dx அப்படின்னு ரெண்டு இன்டகரலாக பிரிச்சுக்கிறோம். 1 by 2 ரூட்டுனா என்னன்னா பவர் வந்து 1 by 2. பவரில் எப்படி எழுதலாம், 1 by 2ன்னு எழுதலாம். ரூட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் 1 by 2. இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1னா எக்ஸ் ப்ளஸ் 1ஓட பவரில் 1 by 2 dx மைனஸ் இன்டகரல் இதுக்கும் அதே போல் பவரில் 1 by 2 dx. ரெண்டு இன்டகரல் தனியாக பிரித்து அதை சுருக்கியிருக்கோம். இப்போ மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இன்டகிரேஷன் 1 by 2 எக்ஸ் ப்ளஸ் 1 பவர் 1 by 2ஓட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா அதுதான் இதனுடைய இன்டகிரேஷன் வேல்யூ. இங்கே இருக்கிறது அப்படியே கீழே ஒரு தடவை எழுதிடணும், 1 by 2 ப்ளஸ் 1. அதே போல் இங்கேயும் 1 by 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை பவரில் இருக்கிறது அப்படியே ஒரு தடவை எழுதிடணும். கடைசியாக ஒரு சி சேர்த்துக்கணும். 1 by 2 எக்ஸ் ப்ளஸ் 1 பவர் 1 by 2 ஒன்றும் ஆட் பண்ணால் 3 by 2
மேலேயும் 3/2 வரும், இதுக்கும் 3/2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 பவர் 3/2 பை இதுக்கு 3/2 சி 1/2 ரெண்டுத்துலேயுமே 3/2 இருக்கு இல்லையா, அந்த 3/2 அப்படிங்கிறத ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறப்ப 2/3 2/3ன்னு வரும். ரெண்டுத்துலேயும் 2/3 இருக்குது, அந்த 2/3 வெளியில் எடுத்துறோம். ரெண்டுத்துக்கும் பொதுவாக வெளியில் எடுத்துறோம். மீதி இருக்கிறது இது மட்டும்தான். எக்ஸ் ப்ளஸ் 1ஓட பவரில் 3/2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1ஓட பவரில் 3/2 ப்ளஸ் ஒரு சி. இதில் கடைசியாக 2 கேன்சல் ஆகிடுது, 1/3 மட்டும் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 1ஓட பவரில் 3/2 எக்ஸ் மைனஸ் 1ஓட பவரில் 3/2 ப்ளஸ் சி. அவ்வளோ. கொஸ்டின் நம்பர் 7. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பி கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதோட இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 1ங்கிறது 5, எஃப் ஆஃப் 2ங்கிறது 13. இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பி ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் ப்ளஸ் பி டிஎக்ஸ். இன்டகிரேஷன் பண்ணும்போது இது டிஃபரன்சியேஷன், இது இன்டகிரேஷன், ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல். அதனால் இன்டகிரேஷனும் எஃப் டேஷும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல எது மட்டும்தான் இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு இன்டகிரேஷன் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அதாவது 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு என்ன வரும்னா இன்டகிரேஷன் வேல்யூ பி இன்ட்டு டிஎக்ஸுக்கு எக்ஸ் வரும், கடைசியாக ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கும். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. கணக்கில் கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5ன்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5. எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்க போகிறோம். 1/2 1 ஸ்கொயர் பி இன்ட்டு 1 ப்ளஸ் சி. இதோட வேல்யூ எவ்வளோன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதியிருக்கோம். 1/2 ப்ளஸ் பி இன்ட்டு 1 பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. 1/2 ஆர்ஹெச்எஸ் போனால் மைனஸ் 1/2. 5லேருந்து 1/2 சப் பண்ணுறோம். பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2 5 10 10 minus 1 9 9/2. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 13. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 13ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸில் எஃப் ஆஃப் 2ன்னு என்னென்னா 1/2 எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுக்க போகிறோம். 2 ஸ்கொயர் பிஎக்ஸ்ன்னு இருக்கும், எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் சின்னு இருக்குது, அதை எழுதியிருக்கோம். அதோட மதிப்பு எவ்வளவு, 13. அதனால் ஈக்குவல் டு 13. 1/2 2 ஸ்கொயர் ஒரு 2 இன்ட்டு 2ன்னு வரும் இல்லையா, ஒரு 2 கேன்சல் ஆகிடுது, ஒரு 2 மட்டும் மிச்சம் இருக்குது. இங்கே 2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 13. 2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2 அந்த பக்கம் போனால் மைனஸ் 2ன்னு வரும். 13ல் மைனஸ் 2 போயிட்டுனா பேலன்ஸு 11. இது ஈக்குவேஷன் 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் b plus c is equal to 9/2 சம்மில் இருக்கிறது. செகண்ட் ஈக்குவேஷன் 2b plus c is equal to 11. ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம், சப் பண்ணுறோம். சப் பண்ணும்போது என்ன ஆகும், கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். இதுலேருந்து இதை லெஸ் பண்ணும்போது மைனஸ் பின்னு வரும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 11, அதாவது 9/2 மைனஸ் 11 இருக்குது. எல்சிஎம் 2 எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 9 மைனஸ் 22. மைனஸ் 22ல் 9 சப் பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்னா மைனஸ் 13 இருக்கும். மைனஸும் மைனஸையும் கேன்சல் பண்ணிடுறோம். பி ஈக்குவல் டு 13/2. இது அப்படியே இருக்கும். அடுத்தது பி ஈக்குவல் டு 13/2 அப்படின்னு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது, பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 9/2. பி ப்ளஸ் சி, பிக்கு பதிலாக 13/2 ப்ளஸ் சி
சி ஈக்குவல் டு 9/2. சி ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போனால் மைனஸில் வரும், -13/2. சி ஈக்குவல் டு 9 minus 13 -4 வரும், -4/2. சி ஈக்குவல் டு -2. சி வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு. தஸ் கணக்கில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன? 1/2 x² ப்ளஸ் பிஎக்ஸ். 1/2 x² ப்ளஸ் பிஎக்ஸ் வரும். பிங்கிறது என்ன? 13/2 x ப்ளஸ் சி. சிங்கிறது -2. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 8. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? f dash of x is equal to 8x³ minus 2x. ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகரல் f dash of x is equal to இன்டகரல் 8x³ minus 2x into dx. இன்டகிரேஷன் பண்ணும்போது இன்டகிரேஷனுக்கும் இந்த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் கேன்சல் ஆகிடும். அதனால் நமக்கு கிடைக்கிறது f of x. f of x equal to 8. x⁻3க்கு என்ன வரும்னா x⁴/4. எக்ஸுக்கு வந்து இன்டகிரேஷன் x²/2 ப்ளஸ் சி. அதாவது f of x equal to இதுக்கும் கேன்சல் பண்ணால் 2 வரும், 2x⁴. 2 கேன்சல் ஆகிடும், -x² ப்ளஸ் சி. சி வேல்யூ கிடச்சிருச்சுன்னா அதுதான் f of x. சி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கணக்கில் ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா f of 2 is equal to 8. அதை எடுத்துக்கிறோம். f of 2 is equal to 8. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்குறோம். எக்ஸ் வர இடத்துலலாம் 2 கொடுத்தா இதோட மதிப்பு என்னன்னா 8. 2⁴. 2 2 4, 4 2 8, 8 2 16. 2 into 16 minus 4 plus c is equal to 8. 2 16 32. 32ல் 4 லெஸ் பண்ணோம்னா 28. 28 RHS கொண்டு போனோம்னா -28ன்னு வரும். 8 minus 28 c is equal to -20ன்னு வரும். சியோட வேல்யூ -20. இந்த சி மதிப்பை எடுத்து இந்த இடத்துல பிரதியிட வேண்டியதான். which implies f of x equal to 2x⁴ minus x² plus c இருக்கு இல்லையா, சிக்கு பதிலாக -20. அவ்வளோதான்.